எல்லாத்தை செய்கிற நம்பிக்கையோடு பொதுவாகவே ஒரு கட்சின்னா அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். ஆனா அவர்கள் கூட குறிப்பா வந்து பேசினவர் வேற நடிகர் விஜய் தாவேக்கோட தலைவர் அனைத்து தமிழக மக்களோடு எம்ஜிஆர் என்ற அந்த முகமூடியை போட்டு அந்த முகமூடியை போட்டு வந்தால்தான் மக்களை சந்திக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்குன்னா அப்ப அவருடைய தனித்தன்மையே வந்து அப்ப அவருடைய முகமூடி போட்டு வந்தாதான் ஓட்டு கிடைக்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையே விஜய்க்கு இருக்கு. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், எம்ஜிஆர் முகமூடியும் சரி, அம்மா முகமூடி போட்டு வந்தாலும் சரி, அண்ணா முகமூடி போட்டு வந்தாலும் சரி, ஒருபோதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரெட்டலைக்கு போட்ட கைகள் வந்து வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாது. இதுதான் வந்து வரலாற்றிலே நிதர்சனமான உண்மையும் கூட. அதனால இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை கிடையாது. அதனால எங்களுடைய தலைவர்களுடைய முகமுடியை போட்டுக்கிட்டு வர்றாங்க, அதுதான் உண்மை. அப்புறம் சிறுபான்மையோட ஓட்டு வந்து சிதறடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்போ அவைக்க தலைவர் கூட நிறைய கருத்து பேசியிருக்காரு, பொதுவா பேசியிருக்காரு. இப்ப நான் கூட வந்து பொதுவா வந்து நிறைய கருத்து சொல்ல முடியும், யாரையும் குறிப்பிடாத சொல்ல முடியும். எவ்வளவுதான் ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்தாகி விட முடியுமா? பருந்தாகி விட முடியாது. இது பொதுவா நான் சொல்றது. களத்துல இல்லைன்றது வந்து எங்களை குறிப்பிடல. ஆனா அவர் மனசுல வந்து எங்களை குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா அவருக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து முளைச்சி 3 இலை கூட விடாதவர்கள், ஆலமரத்து நிழல் இன்னைக்கு எவ்வளோ இன்னைக்கு அந்த விழுதுகள் தொண்டர்கள் இன்னைக்கு வந்து அதை தாங்கி எவ்வளோ பேருக்கு நிழல் தருகின்ற இயக்கம் எப்படிப்பட்ட களத்தெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சிருக்குது அப்படின்றத அரசியல் ஆத்திச்சுவடி அறியாதவர்கள் அறிந்து 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 கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையில் நான் சொல்றேன்.